வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கான எக்ஸாம் நேற்றைக்கே முடிவடைந்து விட்டது. ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் எவ்வளவு மார்க் எடுத்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய முழு விவரத்தையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ் குரூப் 4ல் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டேப்லர் காலத்து மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் படி தான் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்கை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால், மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 165 மார்க்கு நீங்கள் கட் ஆஃப் எடுத்திருக்கணும். இதே இது ஃபீமேலாக இருந்தால் நீங்கள் 160 மார்க்கு எடுத்திருக்கணும். இதே இது நீங்கள் பிஎஸ்டிஎம் இதுக்கு அவைலபிளாக, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி கற்றதற்கான தகுதி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இந்த டோட்டல் மார்க்கில் -5 மார்க்கு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தால், மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 161 மார்க் எடுத்திருக்கணும். இதே இது ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 159 மார்க் எடுத்திருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த மார்க்கில் நீங்கள் -6 மார்க்கை கழித்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால், நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 155 மார்க் எடுத்திருக்கணும். இதே இது நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 151 மார்க் எடுத்திருக்கணும். நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் இந்த டோட்டல் மார்க்கில் -7 மார்க்கு கழித்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தால், மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 156 மார்க் எடுக்கணும். அதே இது நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 152 மார்க் எடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு டோட்டல் மார்க்கில் -6 மார்க்கை நீங்கள் கழித்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வச்சு நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் வேலையை டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தால், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியாக இருந்தால், மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 151 மார்க் எடுத்திருக்கணும். இதே இது ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 150 மார்க் எடுத்திருக்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த டோட்டல் மார்க்கில் -10 மார்க்கு நீங்கள் கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சிஏ கம்யூனிட்டி இருந்தால், அதே இது மேலாக இருந்தால் நீங்கள் 149 மார்க்கும், நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 148 மார்க்கும் எடுக்கணும். அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தால் இந்த டோட்டல் மார்க்கில் -11 மார்க்கு நீங்கள் கழிச்சிக்கலாம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால், மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 145 மார்க்கும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 140 மார்க்கும், பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் அவைலபிளாக இருந்தால் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் -15, இந்த டோட்டல் மார்க்கில் -15 மார்க்கு கழித்து உங்களுக்கு இதன் மார்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் படி எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதில் பிஎஸ்டிஎம் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழி கல்வி கற்றதற்கான சான்றிதழை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டோட்டல் மார்க்கில் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மார்க்கு மைனஸ் பண்ணி, அதில் இப்போ ஓபிசி நீங்கள் கேட்டகரியாக இருக்கீங்க, இதே இது மேல் கேட்டகரியில் நீங்கள் 165 மார்க்கு நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொன்னால் -5 மார்க் அதில் கழிச்சிடலாம். 160 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.